யாராவது ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளை அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகாலை தேடும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஒரு கூட்ட ஜனம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கூட்ட ஜனம் காலையினுடைய வேலைகள் ஆரம்பிக்கும் போது, அதிகாலையுடைய சமூகத்தில் நிற்கும் போது, அதிகாலையுடைய தேடும் போது, அந்த தேவன் மத்தியில் வாசம் பண்ணிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். சொல்லுது, நமக்கு எழுதும்படி அவர் நமக்காக காத்திருக்கிறார். இந்த கால வேலை சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் யாவரையும் சகல ஆண்டவரை நாமத்தாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. அதிகாலை தேடுவது, அவரை கண்டு கொள்வோம். ஒரு பக்தர் விதமா சொல்லுகிறார், யோபு பக்தர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டங்கள், பட்ட துன்பங்கள், பட்ட வேதனைகள், அந்த வாழ்க்கையை பாடு வரும்போது பக்தன் கதன்னு போல ஆண்டவரை எங்கே கண்டு தரிசி, அவரை எங்கே நான் பார்க்க முடியும்? இடம் தெரிஞ்சா என் பிரச்சனை அவருக்கு சொல்லுவேன், என் பிரச்சனை அவருக்கு சொல்லுவேன். தங்க வாழ்க்கையில் அங்கலாய்த்து வரும்போது, பாடு வரும்போது, துன்பம் வரும்போது ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இவ்வளவு பிரச்சனைகள் ஆகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இவ்வளவு துன்பப்படுகிற, வேதனைப்படுகிறேன், ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். அநேக வாழ்க்கையில அவரை எங்கே கண்டு நான் தரிசிக்கலாம்? எங்கே போன என் பிரச்சனை அவருக்கு சொல்லலாம்? எங்கே போன என் பிரச்சனை தீரும் என்று சொல்லி இங்கே ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கு. எங்கே போகலாம்? நீதிபதி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதிகாலை அவரை தேடும் போது நாம் அவரை கண்டு கொள்வோம். அல்லேலூயா. அதிகாலை அவரை தேடும் போது நாம் அவரை கண்டு கொள்வோம். காலையில் அவருடைய சமூகத்தில் காத்துக்க பிள்ளைகள், நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். அதிகாலை தேடும் போது அவருடைய சமூகத்தில் காத்துக்க பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான் சொல்லி கர்த்தரோட வேத வசனம் சொல்லப்பட்டது. இந்த காலங்களில் அவருடைய சமூகத்தில் காத்துக்க பிள்ளைகள், கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? அதிகாலையில் அவர் தேட பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதான் சொல்ல சங்கீதம் சொல்லுது, நமக்கு எழுதும்படி அவர் நமக்காக காத்திருக்கிறார். இந்த காலங்களில் அவருடைய சமூகத்தில் காத்திர பிள்ளைகள் கேட்கிற செவிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 46 அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீத புஸ்தகம் 46 அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகார தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அதிகார வேளை தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அதிகாரம் 31 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அதிகாரம் 31 அதிகாரம் 1ஆம் வசனம். சகாயம் அடைபடுத்தி இஸ்ரவேல் தேவனுடைய பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல், எகிப்து போய் குதிரைகளில் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் பலசாலியாக இருப்பதனால் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஐயோ, சகாயம் அடையும்படி ஆண்டவரை தேடா சொல்லுது. அதிகால வேளை தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சொல்லுது, அதிகாலை செபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் தோற்று போவதில்லை.
அதிகாலை அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போகிறவர்கள் ஒரு நாளும் அவரை தேடுவார். சங்கீதக்காரமையா சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசையோட பரலோகத்தினேராக என் கண்களை எடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு நம்முடைய இக்கட்டின் எடுத்த திரும்பத்தின் எடுத்த தேர்மத்தில் நாம் அவரை தேட பழகிக்கொள்ள. எப்பொழுது தேட முடியுமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வரும்போது, அவரை தேடும் போது, அவருடைய வார்த்தை கேட்கும் போது நாம் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தாசன்மார்கள் அதிகாலையுடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்று சொன்னார்கள். வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க பிள்ளைகள் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பார்கள். வாழ்க்கையில் மாற்றங்கள் விரும்புகிறவர்கள் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பார்கள். ஏன்னா அவர் அதிகாலையில் தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பரலோகத்துக்கு நேராக என் கண்கள் நமக்கு ஒத்தாசை, நமக்கு உதவி வருகிற ஆண்டு நோக்கி கூப்பிட வேண்டுமா? எங்கே இருக்கிறாரா? அதிகாலை தேடும் போது அவர் நமத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்க யோசுவா புத்தகத்தை வாசிக்கும் போது யோசுவா பக்தன் எப்பமெல்லாம் அவருக்கு முன்னே செல்ல வேண்டுமோ, கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும், அவருடைய இலக்கு கானான் தேசம். அப்ப அதுக்கு பிரயாணம் பண்ணும்போது எப்பமெல்லாம் அவருக்கு தடையா இருக்குதோ அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பார். யோர்தான் நதியை கிராஸ் பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பார். தேவன் அவருக்கு உதவி செய்தார். யோசுவா புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது யுத்தம் ஜோரம் நடந்துகிட்டு இருக்கும் போது தேவனுடைய சமூகத்திற்கு போயிட்டாராம், சூரியனை நிற்க வச்சாராம். அவருடைய காத்திருக்க பிள்ளைகளுக்கு, அவருடைய தேர்ந்த பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறவர்களை அந்த ஏசாதிக புத்தகத்துல நீங்க வாசிக்கும் ஏசாதிக புத்தகம், ஏசாதிக புத்தகத்துல 64ஆம் அதிகாரம் 4வது சொல்லப்பட்டிருக்கு. ஏசாதிகம் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வாசிக்கிறேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்வும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லையா? அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய போகிற அதிசயங்கள், அற்புதங்கள் யாருக்கும் தெரியாது. காத்திரவர்களுக்கு மாத்ததான் தெரியும், அவன் செவிக்கிற மாத்ததான் தெரியும். தேவனுடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் செவிக்கிறவனுக்கு அவர் சமூகத்தில் காத்திருக்க மாட்டுவான், அதை அனுபவிக்கும். அவர் சமூகத்தில் காத்திர பிள்ளைகளுக்கு நீ செய்த தேவன் செய்ய போகிற நன்மையான காரியங்கள் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்வும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லை. யாருக்கும் தெரியாது. அந்த யோசுவா புத்தகத்தை வாசிக்கும் போது யோசுவா புத்தகம் 10ஆம் அதிகாரம், யோசுவா புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒப்புக்கொடுக்கிற நாளிலே ஜோசுவா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. செவிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, தோற்று போகிறவன் செவிப்பதில்லை. தேவன் நமக்கு விரும்புகிற காரியம் தெரியுமா? நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், நமக்கு உதவி செய்யும்படியா, நம்மளை இறங்கும்படியாக அவர் நோக்கி கூப்பிட வேண்டும் சொல்ல ஆண்டவர் விரும்புகிறார். எப்போ கூப்பிட முடியுமோ எல்லாரும் கூப்பிட முடியாது. அவருடைய சமூகத்தை காத்திருக்க பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகள்,
அவருடைய வார்த்தை தியானிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை காத்திருப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு வெற்றி என்ன செய்வாங்களாம், தேவன் அவர்களாக இருக்கிறார். இங்க பாருங்க, அந்த வாசத்தை வந்தீங்களா, அவர் காத்திருந்த பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறவைகளை, கர்த்தர் செய்யக்கூட காரியங்கள் யாரும் பார்த்ததில்லையா, கண்டதில்லையா, கேட்டதும் இல்லையா. எப்படிப்பட்ட அதிசயத்தை அவர் செய்கிறார் பார்த்தீங்களா? இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஜோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்கள் திரும்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சங்கரி ஆய் மேலும் பள்ளத்தாக்கு மேலும் தடுத்திடும். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கூப்பிடுகிற யாவருக்கும் ஒரு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறாரா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் அப்படி சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதிகாலை தேடி பாருங்க. அதிகாலை சமூகத்தில் காத்திர பிள்ளைகள் ஒரு நாள் தோற்று போவதில்லையா, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதும் இல்லையா. அதிகாலை தேடுடைய வாழ்க்கை என்ன ஆசீர்வாதம். தேவன் அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் யோபு பக்தர் அதிகாலையில் தன் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பார். ஒவ்வொருத்தர் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவார். பெற்றோர்களே, அவரை தேடும்போது நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை வைக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பாதுகாப்பை கொடுக்கிறீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கீங்க. அதிகாலை தேடுவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எல்லாம் தேட முடியாது. ஏன்னா தூக்கம் வருகிற நேரம், ரொம்ப தூக்கம் வருகிற நேரம். அப்படிப்பட்ட நேரத்துல அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவங்க சும்மா விடுவாரா? சும்மா வெறுமையா அனுப்பி விடுவாரா? எதற்காக காத்திருக்கீங்களோ அந்த சித்தத்தை நிறைவேற்றி அனுப்புகிற ஆண்டவராக இருக்கிறாரா? இந்த காலங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள், என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு திருச்சம் பிள்ளைகளும், ஒவ்வொரு கிராமத்து ஜனங்கள் அதிகாலை தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெறுவீங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். உங்க குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். இந்த காலங்கள் யாரும் மனதால் படி கண்களை மூடி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நமக்கு ரசவாடுகிறவராக இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணும்படியா, நமக்கு உதவி செய்யபடியா அவர் நமக்கு வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு உள்ளத்தில் ஆழத்திலும் அவர் நோக்கி பார்ப்போமா? அதிகாலை அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டு கொள்வார்கள். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலங்கள அவரை கருத்தலுக்காக ஏற்படுமா? துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலவேளை சமூகத்தை நினைக்கும்படியா, வேதத்தை தியானிக்கும்படியா உங்கள் பாட்டை கிருபைக்காக நன்றி அப்பா. அதிகாலையில் சகாயம் பண்ணுகிற ஆண்டவரப்பா, தம்மை தேடுகிற பிள்ளைகள், அந்த சமூகத்தில் காக்கிற பிள்ளைகளுக்கு நீ சகாயம் பண்ணுகிற ஆண்டவராக்கும்படியா, இப்படி சமூகத்தை தேடின பிள்ளைகள், இப்படி சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகள், இப்படி சமூகத்தில் வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகள் நீ ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். இந்த காலவில் சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பேரு வாழ்க்கை என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்காங்களோ, என்னென்ன காலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்களோ, வாழ்க்கையில ஒரு அற்புத அதிர்ஷ்டம் செய்யப்படியாக செய்திருக்கிறேன். இப்போதப்பா இப்படி சமூகத்திலிருந்து இந்த நாளுக்கு பிரவேசிக்கப்படுவோம். இந்த நாள்ல நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல நாங்கள் பரிசுத்தமா இருக்கிறோம். இந்த உலகத்தோடு போயிட்டு வேஷமிட்டு வாழாது கிடைப்பா. தகப்பனே, நீ எங்களை வைத்திருக்கிற நோக்கம்
எங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியே அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள்ல எங்க பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல், எங்க அக்கிரமத்தக்கதாக செய்யாமல், எங்க மேல மனதுடி, எங்களை நேசித்து, எங்க மேல அன்பு வைத்து, எங்க பாவத்தெல்லாம் மன்னித்து மறுபடியும் சந்தர்ப்பத்தை கொட்டி கொடுத்து இந்த நாளை பிடித்ததற்காக சோத்திரமாட்டோம். இதனால நாங்கள் ஒருவருக்கு ஒரு பகை, பொறாமை, பெருமை, குரோதம், விரோதங்கள் காணப்படாமல் இருப்போம். நீங்க எங்களை நேசித்தது போல நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பில் ஐக்கியத்தை சமாதானம் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள்ல தகப்பனே, எங்க துச்சம் பிள்ளைகளை என் கிராமத்தோடு ஜனங்களுடைய கருத்தார் பண்ணிக்கிறப்பா. பலவிடத்தோடு சுகவிடத்தோடு வியாதிகளுக்காக சிந்திக்கிறேன். எப்படி இரவு நீங்கி வெளிச்சம் உதிக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க இருளான காரியங்கள் நீக்கி போட்டு ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கப்பா. பலவிட சுகவிட வியாதிகள் நீங்கி போகிறப்பா. பூர்ண சுகத்தை கட்டிடுவாங்க. இந்த நாள்ல தேவைகளோடு எதிர்பார்ப்போடு அப்பா என் காரியம் வாய்க்க முடியுங்கன்னு சொல்லி காத்து ஒவ்வொரு பிள்ளை கண்டு பாருங்கப்பா. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அற்புதத்தை கட்டிட முடியாது செய்தீங்க. எந்த நோக்கத்தோடு எந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்களோ இப்படி வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த நாள்ல எங்க துச்சம் பிள்ளைகள் எங்க கிராமத்து ஜனங்களும் செய்ய போக வேலைகளோடு கூட இருக்கப்பா. வேலை செய்ய சுகத்தை வெளுத்து ஆணைக்கத்தை கொடுங்கப்பா. அவங்க கையின் பிரயாசத்தை ஆசத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. அது 1 லட்சம் கோடியா பேர் இருக்குங்கப்பா. அவங்க சம்பாதிக்க பணம் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு அது ஆசமாத்த கிழக்கு செய்யப்பா. தகப்பனே, இந்த நாளை எங்க துச்சம் பிள்ளைகளும் என் கிராமத்து ஜனங்களும் வாகனம் வைத்திருக்க ஊர்களுக்காக செய்வீங்க. எத்தனை ஆபத்து விபத்துகளப்பா அப்பா, அநேக சிரமம் சிக்கி தவிக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைகளப்பா சைக்கிள் ஓட்டுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பைக் ஓட்டுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆட்டோ ஓட்டுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், கார் ஓட்டுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், டிராக்டர் ஓட்டுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், லாரி ஓட்டுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பஸ் ஓட்டுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆகாயத்தில் விமானத்தை படைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தன் போக்கை வளர்த்தை இது முதல் எண்ணறிக்கை காப்பாற்ற சொன்னது போல எங்க பிள்ளைகள் வாகனம் ஓட்டும் போது இப்படி சமூகம் சொல்லட்டும், இப்படி பிரச்சனை ஓட்டும், இப்படி பாதுகாப்பு பின்னாடி இருக்கட்டும். நீங்க வண்டி ஓட்டுற ஒவ்வொரு பேரும் கூட எல்லாத்தையும் நான் சந்தோஷம் ஆபத்து விபத்துக்கு விலைக்கு பாதுகாக்கும். நம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாள் ஆரம்பிக்க போறோம். இந்த நாள் முழுவதும் அப்பா எங்க துச்ச பிள்ளைகளோடு என் கிராமத்து ஜனங்களோடு கூட இருந்து இரவுல இப்படி சமூகத்தில் வந்து மக்கள் நன்றி எடுக்க முடியாது, துதி எடுக்க முடியாது, ஆராதிக்க முடியவர்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய கர்த்தாத்தை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, யார் கர்த்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாலும் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் விடுவீர்களே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று சொல்லுமாக.